நம்ம செல்வராகவன் இவ்வளோ சைலண்டான ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. ஆனா, அந்த ஒரு படம் யாருக்குமே வந்ததும் தெரியல, போனதும் தெரியாத அளவுக்கு இந்த படம் வந்து இந்த ஒரு படத்த நான் பார்க்கும்போது நம்ம செல்வராகவன் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அத பார்க்கும்போது நம்ம செல்வராகவன் இப்படி ஒரு தரமான ஒரு ஃபேமிலி படத்துல நடிப்பாப்புல அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, சூப்பரா அழகா நடிச்சு குடுத்துட்டு போயிருக்காப்புல. சரி இந்த ஒரு படத்துல என்ன ஒரு கதைன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம ஒரு கட்டத்துல வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா நம்ம செல்வராகவன் வந்து எப்படி சொல்றது, ஒரு கேவலமான ஆளு, ஒரு அன்னன்னைக்கு வேலை பார்க்குற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகமே ஒரு கட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்றாங்க. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைஃப்ல நல்லா போயிட்டுருக்கு. நம்ம செல்வராகவன் ஒரு நொங்கு பிசினஸ் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒவ்வொரு ஊரா போயி, அத பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு வந்து நம்ம டெய்லி சம்பாத்தியம் வச்சுலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, வைக்க முடியாது. நம்ம நல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல வேற லெவலான ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிப்புட்டு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா எம்எல்ஏயோட மச்சினனா ஒருத்தர காமிக்கிறாப்புல. அவரு பெரிய ஒரு வட்டிக்கு வர ஒரு ஃபைனான்சியரா இருக்காப்புல. அவர் இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் பணத்த எப்படி சொல்ல, வட்டிக்கு பணத்த கொடுத்து வட்டி கட்ட முடியாத பெண்கள ஒரு கட்டத்துல வந்து அஜால் புஜால் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வராகவன் பிசினஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஹோட்டல் பிசினஸ் வச்சு நல்லா ஒரு வேற லெவல் பிசினஸ் மேனா இருக்காப்புல. அந்த மெயின் நம்ம செல்வராகவன் இருக்கிற கிராமத்துல வந்து அடிப்படை வசதிகள் ஒரு கட்டத்துல வந்து இருக்காது. ரோடு வசதி, தண்ணி வசதி, ஒரு கீழ் மட்டமான ஒரு கிராமமா இருக்கு. அந்த ஊருக்கு வந்து எந்த ஒரு வசதியும் செய்யாம அங்குள்ள அரசியல்வாதிகள்லாம் ஒரு கட்டத்துல செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு படத்துல வந்து நம்ம செல்வராகவனுக்கு வந்து அமுதான்னு ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் ஒண்ணு வரும். அந்த சின்ன பொண்ணோட தான் அவர் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு அந்த பொண்ண வந்து தம் மகளா ஒரு கட்டத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனா அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு ஒரு 2 நேரத்துல போகும்போது ஒரு நைட் டயத்துல வந்து ஒரு குழிக்குள்ள வந்து விழுந்து இறந்து எப்படி சொல்ல, பாம்பு கடிச்சு போய் இறந்துருவாப்புல. இறந்துகிட்டு இருக்கும்போது இத பார்த்த செல்வராகவன் இது எப்படியாச்சும் நம்ம அடிப்படை வசதி ஏதாச்சும் இந்த ஊருக்கு வந்து பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கப்புறம் அங்கே பண்ணும்போது திடீர்னு பார்த்தா நம்ம செல்வராகவனோட மனைவி ஒரு கட்டத்துல வந்து இறந்துறாங்க. மனைவி வந்து இறக்கல, இது யாரோ ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வராகவன் கண்டுபிடிக்கிறாப்புல. அப்போதான் என்னன்னு தெரிய வருது. இந்த ஒரு படத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல, அந்த எம்எல்ஏவோட மச்சின வந்து நம்ம மனைவி வந்து அவன் கற்பழிச்சு சித்திரவதைப்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம செல்வராகவன் வந்து நம்ம அந்த வில்லனை வந்து ரிவெஞ்ச் பண்றதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அத பார்க்கும்போது இன்னொரு கதையா அது கொண்டு போன விதம்லாம் பார்க்குற எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஒரு சின்ன மலை கிராமத்துல நடக்கக்கூடிய சம்பவமா அந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே தாங்க வேற ஒரு ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பரா குடுத்துருக்காங்க. செல்வராகவன் அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்ல. எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பரா தரமான ஒரு செய்கை ஒண்ணு லாஸ்ட் ஒரு சூப்பரா வேற லெவல் சம்பவம் பண்ணாப்புல. அந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் பிஜிஎம்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு தக்காளி என்ன இப்படி ஒரு நடிப்பை போட்டு நம்ம செல்வராகவன் வந்து நடிச்சு வச்சிருக்காப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மத்தபடி அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாம் ரசிக்க முடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் ஒரு கடல இருந்து வாழ்ந்து தெரியுங்கன்னா ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு எல்லா ஃப்ரேமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அங்கே உள்ள நம்ம கேமராமேன் வந்து வேற லெவல் சூப்பரா படம் முடிச்சிருக்காப்புல. ஆனா இந்த படத்துல மெயின் வில்லன் கேரக்டர் நம்ம கோபி அவர் தான் இந்த படத்தோட இந்த எம்எல்ஏ மச்சானோட ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருவாங்க. தக்காளி ஒரு தரமான ஒரு கந்து வெட்டி பிசினஸ் மேன் எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற லெவலில் சம்பவம் பண்ணிடுவாப்ல. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து இவனுக்கு எப்படா ஒரு நான் சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு கட்டத்தில் வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கோபியோட ஆக்டிங் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல மெயின் ஹீரோயினியா நம்ம ருஸ்கி ரவி அப்படின்னு ஒரு கேரக்டர்னா சூப்பரா அழகா நடிச்சு கொடுத்துருக்கப்ப அவள் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கௌசல்யா அவ தான் இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல்ல வந்து நடிச்சு கொடுத்துருப்பாப்புல. அவள் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்க முடியாது தாங்க இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு படத்துல வந்து ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்துருக்காப்புல. நம்ம செல்வராகவனுக்காண்டி கண்டிப்பா அந்த ஒரு படத்தை பார்க்கலாங்க. ஸோ ஒரு ஒருத்தான படம் கண்டிப்பா மிஸ்